நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கோவில் இட்லிங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. நான் வந்து அது கூட இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுருக்கேங்க. இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுக்கிறேங்க. 1.5 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேங்க. இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பச்சரிசி கூட புழுங்கலரிசி சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. நான் வெறும் பச்சரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா 3-4 வாட்டி அலசிடலாங்க. அலசிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சியில் தாங்க அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் அரைச்சிங்க. ஆனால் குறன்னு எடுத்துடணுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. ரவை பதத்துக்கு எடுத்துடணுங்க. பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். 3த்தையும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சாதாங்க இந்த கோவில் இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஒன்றும் பாதியும் அரைச்சி எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம மாற்றிக்கலாங்க ஜார்லேருந்து. இந்த மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி அதனோட உளுத்தம்பருப்பு அளவும் ஏற்றணுங்க. நான் 2 டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்குறேன். 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு கூட போடலாங்க. ஆனால் நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுத்தம்பருப்பு தாங்க எடுத்துருக்குறேன். பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்டேன். பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் கிடையாது. இதை அப்படியே நம்ம 3 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிடலாங்க. அதில் வந்து 100 mlக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் காஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூட வந்து ஒரு 10லேருந்து 15 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. முந்திரி பருப்பு வந்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ வந்து மிளகு வந்து நான் வந்து ஒரு 4 டீஸ்பூனுங்க. ஆனால் தட்டி போடுறேங்க நான். 2 டீஸ்பூன் சீரகங்க. அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாங்க. இப்போ வந்து பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூனுங்க. சுக்கு வந்து 1 டீஸ்பூனுங்க. கறிவேப்பிலை வந்து 2 கொத்து சேர்க்குறேங்க. அதை நான் கட் பண்ணி போட்டுறேங்க. நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதை எடுத்து மாவு கூட கொட்டிக்கலாங்க. கலரி விட்டுட்டு இந்த காஞ்சிபுரம் கோவில் இட்லி வந்து 3 நாள் வரல கெடாமல் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் மாவு புளிச்சு வந்துடுது. இதில் வந்து நான் அதை கொட்டிக்கிறேங்க. பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நெய் வேணான்னா நல்லெண்ணெய் சேர்த்துங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கலக்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உளுத்தம்பருப்பு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உளுத்தம்பருப்பு வந்து சேர்க்கலைங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் வந்து டம்ளரில் தாங்க ஊற்ற போகிறேன். இட்லி டம்ளரில் ஒரு பிளேட் வச்சு ஊற்ற போகிறேங்க. டம்ளரில் வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க. பாருங்கள் எல்லா டம்ளர்லையும் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. 1/2 டம்ளர் ஊற்றினா போதுங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, வெந்து வராதுங்க. 1/2 டம்ளர் மாவு ஊற்றிட்டு எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பராக காஞ்சிபுரம் கோவில் இட்லி ரெடி ஆகிடுங்க. இட்லி உண்டலில் தாங்க செய்ய போகிறேன் நான். பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ வந்து இட்லி தட்டு வச்சிடலாங்க. இட்லி தட்டில் வந்து டம்ளர் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் நான் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இட்லி மூடி எடுத்து மூடி விட்டுடலாங்க. சாதாரணமாக இட்லி வெந்து வர்றதை விட இது கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பிளேட்டில் இன்னொரு சைடு ஊற்றி வச்சுருக்கேங்க. அது ஒரு சைடு வச்சிட்டேங்க. அது வந்து கடாயில் தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் காஞ்சிபுரம் கோவில் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க.
சூப்பரான சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடிங்க. இதனோட அளவு வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. லைட்டாக ஆறினாலே போதுங்க, வந்துடுங்க அது. பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் இட்லி மிளகா பொடி வச்சு தாங்க சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூனு வச்சோ அதை வந்து சைடில் எடுத்து விட்டுடலாங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். நான் எடுத்துட்டேங்க. ஒன்று மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே வச்சு நம்ம 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டு போகாதுங்க. பாருங்கள், கட் பண்ணி எல்லா இதுவும் ஸ்லைஸையும் வச்சிட்டேங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்லேயே செய்யலாங்க. கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் தாங்க செஞ்சேன். ரொம்ப சூப்பராக சுவையாக வந்திருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இதுக்கு சைடிஷ் வந்து இட்லி மிளகா பொடிங்க. நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.